ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நாம் 3ஆம் வகுப்பில் 2வது பாடம் மாணவர்கள் நினைத்தால். சரிங்களா? பாருங்கள், இது ஒரு வகுப்பறை. அங்கே ஆசிரியரும் மாணவர்களும் இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஆசிரியர் கேட்குறாங்க, மாணவர்கள் நிறைய கைகளில் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. என்ன ஏதேதோ எடுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க கையில் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. வகுப்பறையை மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வகுப்பறையை மாற்றப் போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படியா, மகிழ்ச்சி. என்னென்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. நாங்கள் அட்டையில் பூக்கள் செய்து அழகுபடுத்த போகிறோம். ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அட்டையில் பூக்கள் செய்ய போகிறோம், செஞ்சு கிளாஸை வகுப்பறையை அழகுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அருமை, நாங்கள் படங்கள் வரைந்து ஒட்டப் போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு டீமு, நாங்கள் படங்கள் வரைந்து ஒட்டப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இவங்க பாருங்கள், அடடே அழகுன்னு சொன்னோடனே இன்னொரு குரூப்பில் இருக்கவங்க தகவல்களை எழுதி அங்கங்கே ஒட்டப் போகிறோம். தகவல்களை எழுதி அங்கங்கே ஒட்டப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குரூப்பு. அடுத்து புத்தகங்களை அடுக்க போகிறோம். சரிங்களா? அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வெட்டுவதற்கும் உயரமான இடத்தில் ஒட்டுவதற்கும் நான் உதவுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு டீம் சொல்கிறாங்க, நாங்கள் தோரணம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், வகுப்பறையை எங்களுக்கு பிடித்தது போல மாறிவிட்டது. எல்லாருமா என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிறைய செஞ்சு என்ன செய்கிறாங்க, கிளாஸை அழகுபடுத்துகிறாங்க. பாருங்கள், இதில் பாருங்கள், நமது வகுப்பறை அழகு வகுப்பறை. இங்கே வகுப்பறை நூலகம் அப்படின்னு போட்டு இங்கே நூல்கள் இருக்குது. குப்பையை இதில் கொட்டவும், குப்பை தொட்டி இங்கே தனியாக வச்சுருக்காங்க. எல்லா திங்ஸையும் ஒன்று போல இங்கே பாருங்கள். மாணவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த பாடத்தோட பயிற்சிகள் பாருங்கள். சரியான விடையை தெரிவு செய்வேன். இதில் வகுப்பறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பு ப்ளஸ் அறை. உயரமான இச்சொல்லின் எதிர்ச்சொல் தாழ்வான. மாணவர்கள் எதை கொண்டு பூக்கள் செய்தனர்? அட்டை. கீழ் உள்ளவற்றில் குழந்தைகள் செய்தது எது? கீழே இருக்கிறதுல குழந்தைங்க என்ன செஞ்சாங்க? தோரணம். சரிங்களா? அடுத்து பாருங்க, படித்து பார்ப்போம் அப்படின்ற தலைப்பில் இங்கே கொஞ்சம் வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. பூக்கள் செய்தனர், படங்கள் வரைந்தனர், புத்தகங்களை அடுக்கினர், தோரணம் செய்தனர், வகுப்பறையை அழகுபடுத்தினர். தொடர்களை படத்துடன் பொருத்துவேன் அப்படின்ற தலைப்பில் பாருங்கள். இங்கே தொடர்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க. பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம். தண்ணீர் நமது உயிர் நீர், வீணாக்காமல் சேமிப்போம். பாருங்கள், இங்கே படம் பாருங்கள். இங்கே தண்ணீர் இருக்கா, டேப்போடு இருக்கா. அப்போ நம்ம என்ன செய்யணும், தண்ணீர் நம்ம உயிர்நீர் இருக்கு இல்லையா, இங்கே இழுக்கணும். அடுத்து பாருங்கள், பூக்கள் இருக்கா, பூக்களை பறிக்காதீர்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், பறிக்க வேண்டாம், பூக்களை என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது, பார்த்து மகிழணும். அப்போ இங்கே இழுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நூலகம். இது நூலகத்தில் என்ன செய்வோம், அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம். என்னை பற்றி எழுதுவேன் அப்படின்னு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல பெயர், உங்களோட பெயர் எழுதணும். அடுத்த வகுப்பு, நீங்கள் 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. உங்களோட தாயின் பெயர், அம்மாவோட பேர், தந்தை பெயர், அப்பாவோட பேர், பள்ளியின் பெயர், நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்கன்றது, உங்களோட நண்பரின் பெயர், உங்களோட ஃப்ரெண்டு யாரோ அவங்களோட பேர் அந்த இடத்துல எழுதணும். உங்கள் ஊரோட பேர், எந்த ஊரோ அந்த ஊரோட பேர் இங்கே எழுதணும். உங்கள் மாவட்டம், அடுத்து நம்மளோட மாநிலம் தமிழ்நாடு, நாட்டின் பெயர், நமது நாடு இந்தியா, பெற்றோரின் அலைபேசி எண், உங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர். சரிங்களா? Thank you children. Have a nice day.